அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னு நீங்கள் சிரமப்படுறீங்களா? அதுக்காக மருந்துகள் எடுத்துமே உங்களுக்கு தூக்கம் வரலையா? அப்போ உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவை அவசியமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு மருந்து சாப்பிட்டா அது மயக்கமா தூக்கமா? முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, மறுபடியும் பழைய பிரச்சனை தூக்கம் வரலை அப்படிங்கிறது. அப்போது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தானே தூங்கிட்டு இருந்தோம், ஏன் இப்போ மட்டும் தூங்க முடியல அப்படின்னு உங்களை கேள்வி தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்விக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு விடை தெரியாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியாது தான் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு காரணங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அப்போது தூக்கம் வராதுக்கு என்னென்ன காரணங்கள்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா ஒன்று அதிகமான சந்தோஷம் இருந்தால் தூக்கம் வராது, துக்கமான நிலையில் இருந்தால் தூக்கம் வராது, சிந்தனை அதிகமாக இருந்தால் தூக்கம் வராது, கவலை இருந்தால் அதிகமாக தூக்கம் வராது. இல்லை எனக்கு இது எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அன்கான்சியஸாக உங்கள் மைண்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கும் பல பிரச்சனைகள். அதுதான் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கும். அப்போ அந்த அன்கான்சியஸாக போகிறதுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் ஒரு எதையாவது ஒன்று பற்றி சொல்லுவீங்க மற்றவங்கக்கிட்ட, ஆனால் அதுக்கான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களை மாற்றுறப்ப நீங்கள் இயல்பு நிலையில் தூங்க முடியுது. அப்போது இயல்பு நிலையில் நம்ம தூங்க முடியாததுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னா, உங்களோட ஆரம்பகால வாழ்க்கை சூழல், அப்போது உங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், மனம் சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த இந்த அழுத்தங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்குள்ளே லோட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று நடக்கிறப்ப இது உங்களுக்கு லிங்க் ஆகும். பட் அது உங்களால் சொல்ல தெரியாது. சொன்னாலுமே அன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையாக சொல்லுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் எங்களோட நிறுவனத்தில் மைண்ட் லேபில் அந்த எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி மாற்றி அமைக்கிறோம். அப்போது பாலியல் சார்ந்த எண்ணமாக இருக்கலாம், உணர்ச்சி சார்ந்த உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், இனிமேல் இப்படி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் லிங்க் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் செய்ய முடியாமல் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக வருது. இன்னொன்று, வேலை சார்ந்த அழுத்தம் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. அதாவது வேலை சார்ந்த அழுத்தம் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே வீட்டில் இருக்கிறதையும் பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும், அலுவலக வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதையும் பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும். ஒருவேளை தான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தன் மீது பெரிய குற்றம் வந்துடுமோ, இதனால் ரெய்டு வந்துடுமோ, இதனால் அந்த பிரச்சனைகள் அப்படி வந்துடுமோ, தன்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்படி தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்களா, இப்படி தான் ஏமாற்றி இவங்க வேலை செய்கிறாங்களா, ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னா மற்றவங்க மைண்டுக்கே உங்கள் மனசு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ தூக்கம் வராதுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணங்களில் இது நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும், ஒவ்வொரு சிந்தனைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் மனசு எப்படியெல்லாம் பதிவேற்றி வச்சுருக்குதோ அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வரலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயல்பாக வந்தால் மட்டும்தான் தூக்கம், மனம் அமைதி பெற்றால் மட்டும் வருவது தான் தூக்கம். அப்போ மனசு அமைதி நிலைக்கு வரலின்னா தூக்கம் வராது. அந்த அமைதி நிலையை ரியாலிட்டிக்கு அறிவு ரீதியாக எப்படி உங்களை தயார் பண்ணுறதுங்கிறதுக்கான உளவியல் பகுப்பாய்வு தான் எங்களோட எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.